ஒரு ஏழை தொழிலாளி தனது வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வழியில் ஒரு சிறுவன் குளத்துக்குள் விழுந்து தப்பிக்க முடியாமல் ஐயோ அம்மா என்று கதறி கொண்டிருந்தான். அந்த தொழிலாளி அந்த குளத்தில் குதித்து அந்த சிறுவனை போராடி காப்பாற்றிவிட்டார். மறுநாள் அந்த தொழிலாளியின் வீட்டு முன் ஒரு அழகான குதிரை வண்டி வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு பெரியவர் இறங்கி அந்த தொழிலாளியை பார்த்து, நீதான் நேற்று என் மகனை குளத்திலிருந்து காப்பாற்றினாய், இந்தா பிடி என்று ஒரு பணக்கட்டை அந்த தொழிலாளியிடம் அந்த பெரியவர் கொடுத்தார். உடனே அந்த தொழிலாளி, அது என் கடமை, அதற்காக பணத்தை வாங்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். அப்போது அந்த தொழிலாளியின் கூரை வீட்டிலிருந்து ஒரு சிறுவன் வெளியே வந்தான். இவன் யார் என்று அந்த பெரியவர் கேட்டார். இவன் என் மகன் என்று அந்த தொழிலாளி சொன்னார். இவன் என்ன செய்கிறான் என்று கேட்டார். இவன் சும்மாதான் இருக்கிறான் என்று சொன்னார். இவனை நான் அழைத்து போய் படிக்க வைக்கிறேன், அதற்கான செலவுகளை நானே ஏற்கிறேன் என்று அந்த பெரியவர் சொன்னார். அந்த தொழிலாளியும் சரி என்றார். அந்த சிறுவன்தான் பின்னாலே உலகமே பயன்படுத்துகின்ற பென்சுலின் என்ற மருந்தை கண்டுபிடித்த சர் அலெக்சாண்டர் பிளம்பிங் ஆவார். அந்த பெரியவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் ராண்டல்ஃப் சர்ச்சில் என்பவர் ஆவார். அவர் உலகின் தலைசிறந்த தலைவராகிய சர்ச்சில் வின்சென்டோடைய தந்தை ஆவார். சர்ச்சில் வின்சென்ட் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட போது அந்த பென்சுலின் மருந்தால் தான் அவர் உயிர் பாதுகாக்கப்பட்டது. எந்த உதவியுமே வீண் போகாது என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்கின்றோம். நன்றி.